திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்களுக்கு கொடுத்த அல்வாக்கள் எவையெல்லாம் என்பதை அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் திருடர்கள் கூடாரமாக மாறும் என்று ஏற்கனவே பிரச்சாரத்தின் பொழுது பேசியிருந்தார். சொன்னபடியே தற்பொழுது மக்களுக்கு அல்வாக்களை கொடுத்திருப்பதற்கான பட்டியல்களையும் வெளியிட்டிருக்கிறார். முதலாவதாக கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 சவரன் வரையிலான நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்பதையும் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். அடுத்தபடியாக சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும், டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கப்படும், மாதம் ஒரு முறை மின்கட்டணம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக்குவோம், நெல்லுக்கான ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படும் என்றும், கரும்பு ஆதரவு விலை டன்னுக்கு 4000 ரூபாயாக நிர்ணயிக்கப்படும் என்றும், இந்து கோவில்களை புனரமைக்க 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், அரசு துறையில் புதிதாக 2 லட்சம் பணியிடங்கள் நியமிக்கப்படும், ஏற்கனவே காலியாக உள்ள 3,50,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று திமுகவினர்கள் வாக்குறுதியாக கொடுத்து ஆட்சியையும் கைப்பற்றினார்கள். மக்கள் இதை நம்பி வாக்குகளை செலுத்தி தற்பொழுது திமுகவின் 4வது ஆண்டு இறுதியில் இருப்பது திமுகவினர் தமிழக மக்களுக்கு அல்வாக்களை தான் கொடுத்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு விரல்கள் மூலமாக தங்களது எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி அடைய வேண்டும் என்று முழு பயணத்துடன் தற்பொழுது அரசியல் ஒட்டுமொத்தமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அந்த வரிசையில் தற்பொழுது நெல்லையில் 2 நாட்கள் பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில்தான் அங்கு இருட்டுக்கடை அல்வாவில் 2 கிலோகளை சாப்பிட்டு விட்டு பார்சலையும் வாங்கியிருப்பதாக அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலினை கலாய்த்துள்ளார். தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் 7வது முறை முதல்வராக கூடிய திமுகவின் ஆட்சி நிலைநிறுத்தக்கூடிய உங்களது பயணம் தொடரட்டும். அதற்கு முன்னாக மக்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாம். புதிதாக இருக்கின்ற வாக்குறுதியை இன்னும் ஓராண்டில் நிறைவடைந்து வைத்துவிட்டு மீண்டும் வாக்குறுதிகளை கொடுங்கள் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.